ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த புதிய வருஷத்தின் முதல் மாதத்தில் கூடி வந்திருக்கிற உங்களை இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன்னதமானவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்தபடினாலே நாம் இந்த நாளிலும் தேவனை நோக்கி பார்க்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறபடினால் நாம் எதை கேட்கிறோமோ அவர் நமக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாக. நான் நேரத்தை வீணடிக்காதபடிக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து போக விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தையிலே உங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்தியிருங்கள். வசனத்தின் மீது உங்களுடைய இருதயம் சார்ந்திருந்தால் மட்டுமே தேவனுடைய செய்தியினுடைய சாராம்சத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆகையினாலே வசனங்களை சொல்லுகிற பொழுது ஒரு வார்த்தையையும் நீங்கள் விட்டுவிடாதபடிக்கு அதை உங்களுடைய இருதயத்திலே பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் எடுத்து சத்தமாய் வாசியுங்கள். அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாய் இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்படியே அந்த வசனத்தின் மீது உங்கள் கைகளை வையுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையின் விளக்கம் எனக்கு வேண்டும். இந்த வார்த்தையிலிருந்து ஒரு தெளிவை நான் புரிந்து கொள்ள விரும்புகிறேன். சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறதே. அந்த சத்தியத்திலே என்னை நிலைநிறுத்தி கொள்ள, அந்த சத்தியத்திலே என்னை அர்ப்பணிக்க நான் விரும்புகிறேன் என்று உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவ சமூகத்தில் அந்த வசனத்தின் மீது உங்கள் கைகளை வைத்து கேளுங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய துவக்கத்திலே நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் இயேசுநாதர் இதை தம்முடைய வாழ்க்கையிலே அனுபவித்த ஒன்றையும் கடந்து வருகிற போது பார்த்து வாழ்ந்த அனுபவ வாழ்க்கையிலையும் வெளிப்படுத்துகிறதான ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். அந்த வசனம் துவக்கும் போதே சொல்லுகிறார், அது போல. அப்படியானால் ஏதோ ஒரு சம்பவத்தை நமக்கு முன்னே வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கைங்க. புறஜாதியானை போல நம்ம 7 பிறவியால நம்புறது இல்லை. ஒரு பிறவிலே ஒழுங்கா இல்லை, அப்புறங்க 7 பிறவி. அல்லேலூயா. இந்த ஒரு பிறவியில மாட்டிக்கிட்டே முழிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த ஒரு பிறவியில உண்மையில சொல்லுவேன், அதாவது பிறப்பிலும் பிறப்பு, மானிடனாய் பிறப்பது அரிது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன சொல்லுமா, பிறப்பிலும் பிறப்பு கிறிஸ்தவனாய் பிறப்பது மிக மிக அரிது. அப்படி பிறக்க நம்மளை வச்சிருக்கிறார்ல. அல்லேலூயா. நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படியான ஒரு கிருபையை நமக்கு தந்திருக்கிறாரே. இதை விட வேற என்னையா பொக்கிஷம் இந்த உலகத்தில் நம்மளுக்கு தேவைப்படுது? அழிவில்லாத ஒரு வாழ்வை பாஸ்டர் வின்சென்ட் ஆபிரகாம் எங்கேயோ கிடந்த ஒரு மனுஷனை கொண்டு வந்து இங்க உட்கார வச்சு முட்டி போட்டு அழுது ஜெபம் பண்ணி ரோட்ல படுத்து கிடந்தது, பிராந்தி கடையில கிடந்தது, சண்டை போட்டு மாமியார் வீட்டுக்கு ஓடினது, மாமனார் வீட்டுக்கு ஓடினது, வீட்டை விட்டு ஓடி போனது, இதையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து உட்கார வச்சு அலங்கரிச்சு உன்னை அழகு பார்த்தா நீ எனக்கு நான்ட்டு போற. அல்லேலூயா. இது கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற விசேஷித்த வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். தயவு செய்து இந்த வாழ்க்கை நீ அலட்சியமா எண்ணிராத. இந்த வாழ்க்கையிலே நீ பூரணப்பட 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 கோடான கோடி ஆண்டுகளாய், மில்லியன் ஆஃப் ஆண்டுகளாய் தேவனிடத்தில் நின்று பிரகாசிக்கிற நட்சத்திரமாய் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. இடிமுழக்கத்தின் அல்லேலூயா.
இடி முழக்கத்தின் அல்லேலூயா. நான் இப்படியா சொன்னேன்? 1 2 3 அல்லேலூயா. நம்ம பாட்டும் பாடுவோம் பாத்தீங்களா? ஆனா நம்மள மாதிரி அல்வா கொடுக்கிறது வேற யாரும் கிடையாது. இயேசுநாதருக்கே அல்வா கொடுக்கிற ஆளு கிறிஸ்தவர்கள் தான். மற்றவனாவது பரவாயில்ல, மனுஷனுக்கு அல்வா கொடுப்பான். ஆனா நம்மால் இயேசுநாதருக்கே அல்வா கொடுப்பான். பாட்டுகளை பாடினா அப்படியே மனது உருகி இயேசுநாதரே கீழே பொத்துன்னு விழுந்துருவாரு சிங்காசனத்தை விட்டு. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வெறும் பாட்டுல மட்டும்தாங்க, வாழ்க்கையில இல்லையே. அல்லேலூயா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான் வெறும் பாட்டுல தான், வாழ்க்கையில பிராக்டிக்கல்ல காமிக்கணும். வேத வசனம் பேச்சில் அல்ல, வேத வசனம் பேச்சில் அல்ல. நம்முடைய பலம் என்று சொல்லுவது நடைமுறை வாழ்க்கையிலே நடத்தி காண்பதுதான் தேவனுக்கு பிரியமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 7:30 முடிக்கணும் வேற நானு. ஆமென். உங்களை ஒழுங்குபடுத்துறதுக்கே எனக்கு நேரம் சரியா போச்சு. நீங்க முன்னாடியே வந்து உட்கார்ந்துதான் எனக்கு இந்த நேரமே தேவையில்லை. ஆமென், அல்லேலூயா, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே அநேக உவமைகளை பேசி இருக்கிறார். அவர் ஊமைகளின்றி எதுவும் பேசவில்லை. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகள் எல்லாம் அநேக உவமைகள். உவமைனா என்ன அப்படின்னா, வாழ்க்கையில நடக்கிற ஒரு சம்பவத்தை, லைவ்ல நடக்கிற ஒரு சம்பவத்தை நமக்கு முன்வைத்து ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துவதுதான் உவமை. மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன், எந்த ஒரு விஷயமை உவமையாய் பேச வேண்டும் என்றால், லைவ்ல அந்த நாட்களில் என்ன நடக்குதோ அதை முன்வைத்து சொல்லுவதுதான் உவமை. இப்ப ஆண்டவரே இந்த 15ஆம் அதிகாரத்தில் 3 உவமையை பேசுகிறார். ஒன்று 100 ஆடுகளில் ஒன்று காணாமல் போனது, இரண்டாவது 10 வெள்ளிக்காசு, மூன்றாவது 2 குமாரர்களில் ஒருவன் வழி விலகி போனான். இந்த 3மே உவமையாகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப நான் எடுத்துக்கிற சப்ஜெக்ட் என்னன்னா, வெளிப்படுத்தி மத்தேயு லூக்காவின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள். அந்த 8, 9 சொல்றாரு, ஒரு ஸ்திரியானவரிடத்திலே 10 வெள்ளிக்காசு உடையவளாயிருந்தால் அந்த 10 வெள்ளிக்காசில் ஒரு காசு என்ன செய்தது? காணாமல் போனது. அந்த காணாமல் போன ஒரு வெள்ளிக்காசை கண்டுபிடிப்பதற்காக விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை ஜாக்கிரதையாய் தேடாதிருப்பாளோ, அது தேடி கிடைத்ததற்கு பின்பதாக தன்னுடைய சிநேகிதரிடத்திலும் அயலோக்கத்தாரிடத்திலும் சொல்லி சந்தோஷப்படுவாள் அல்லவா? இதை முடிச்சிட்டு சொல்றாரு, அது போல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்துல தேவ தூதர்களுக்கு முன்பதாக என்ன உண்டாகுமா? சந்தோஷம் உண்டாகும். அப்போ அந்த ஒரு வெள்ளிக்காசை ஆண்டவர் எதுக்கு ஒப்பனையா சொல்றாரு? அந்த ஒரு வெள்ளிக்காசை மனம் திரும்புகிற ஒரு பாவின். அந்த ஒரு வெள்ளிக்காசு கிடைச்சிட்டாலே பரலோகத்துல சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, 10 வெள்ளிக்காசு வச்சிருந்தால அதுல எத்தனை காணாம போச்சு? கையில் இருக்கிறது எவ்வளவு? 9 பெருசா 1 பெருசா? அப்ப 1க்கு தானே போயிருக்கு, 9 கையில இருக்குல்ல. ஏன் அவ அதுக்கு அவ்வளவு பிரயாசப்படணும்? ஏன் அவளுக்கு கஷ்டப்படணும்? கழுத போனா போயிட்டு போகுது.
என்னம்மா கரெக்டா? 9 இருக்குல்லடா. ஏமா சொல்ற புரியுதா இல்லையா? 9 இருக்குல்ல, 1 போனா போயிட்டு போகுது, அப்படித்தானே? தலை ஆட்டு வேண்டியே, நீ தலை ஆட்டுற கேஸ் தானே. அல்லேலூயா. ஐயா 9ஐ விட அந்த 1ல ஏதோ தேவன் மகத்துவத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 1ல தேவன் ஏதோ மறைச்சு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப அந்த ஒரு வெள்ளிக்காசுனுடைய கணத்தை, அந்த ஒரு வெள்ளிக்காசுனுடைய பவர் என்னன்னு பார்க்கணும்னா யூதருடைய கலாச்சாரத்தை பார்க்க வேண்டியது அவசியம். யூத கலாச்சாரம் தெரியலனா அந்த வெள்ளிக்காசுனுடைய மகிமை நம்மளால என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. இப்போ உதாரணமா நான் சொல்றேன். உங்க பேர் என்ன? தேவபாலன். ஒய்ஃப் வந்திருக்காங்களா? எங்க மொத்தமா கையை காமிச்சா? பேர் என்னையா? வெரோனிகா. வெரோனிகா, அப்பா வெரோனிகா உஷாரு. அந்த மனுஷன் மொத்தமா கை காமிச்சிட்டான். நான் முதல்ல கையை தூக்கிறேன்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு முன்னாடி உங்களால கையை தூக்கிட்டாப்ல. அல்லேலூயா. இப்போ தேவபாலனுக்கும் வெரோனிகாவுக்கும் ஒரு சின்ன சம்பவம் நடக்குதுங்க. தேவபாலன் என்ன பண்றாரு, நம்ம ஐயா வந்து 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்ல இடம் வாங்குறதுக்கு தீர்மானம் பண்ணு. ஆமாவா? கரெக்டா? உண்மைதானா? 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்ல இடம் வாங்க தீர்மானம் பண்ணிருக்காரு. இந்த 10,000 ரூபாய் நீ வச்சிரு, நம்ம சார்பா ஒரு 10,000 ரூபாய் ஏட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு தேவபாலனும் வெரோனிகாவும் முடிவு பண்ணிட்டாங்க. ஓகேவா தேவபாலன்? உண்மையா? வெரி குட். வெரோனிகா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். 10,000 ரூபாய் கொண்டு வந்து பாஸ்டர் வின்சர் ஆபிரகாம் கொடுக்கணும். யா இந்தாம்மா வெரோனிகா, நீ எடுத்து வைமான்னு சொல்லிட்டார். வெரோனிகாவும் 10,000 ரூபாய் வச்சுட்டாப்ல. உடனே அடுத்த வாரம் நம்ம தேவபாலன் சொல்றாரு, வெரோனிகா 10,000 ரூபாய் எடுத்துட்டு வாமா, நம்ம ஐயாட்ட போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. வெரோனிகா வெளியே வந்த பாடில்லை. இவரு வெரோனிகா 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 இருந்து ஒரு சவுண்டும் கிடையாது. உடனே தேவபாலன் பைக்கை நிப்பாட்டிட்டு டென்ஷனா போய், என்னமா பண்ற நீயே, பாஸ்டர் வெளியில எங்கேயும் போயிட போறாரு, சீக்கிரமா போய் கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வரணும். வெரோனிகா சொல்றாப்புல, அதான் 10,000 ரூபாயில 1,000 ரூபாய் நீங்க எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டாப்புல தேவபாலன். தேவபாலன் உடனே, ஐயோ வெரோனிகா, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷமா ஒரு நாளாவது 100 ரூபாய் எடுத்து பாக்கெட்ல வச்சிருப்பனாடா, ஒரு டீ குடிக்கணும்னா கூட 10 ரூபாய் கொடுன்னு உங்கள்கிட்ட நான் வாங்கிட்டு போறவன் தானே, என்ன போய் 1,000 ரூபாய் எடுத்துட்டியேன்னு கேட்டுட்டு என்ன உடனே வெரோனிகா தேவபாலன் கையை பிடிச்சிக்கிட்டு, அப்படி இல்லை தான், நான் அப்படி சொல்லலை, 1,000 ரூபாய் காணவே அப்படின்னு தான் கேட்டேன். உடனே தேவபாலன், ஐயோ இல்லடா செல்லம், நீ அப்படி சொல்லலான்னு பரவாயில்ல, நீ கஷ்டப்படாத. 2 பேரும் கையை பிடிச்சி காலை பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சிக்கிட்டு இருக்கட்டும், அவர்கள் 2 பேரும் கொஞ்சிறதுக்குன்னே பிறந்தவர்கள். அல்லேலூயா. இப்போ தேவபாலனும் வெரோனிகாவும் அந்த 1,000 ரூபாயை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு ஐயாட்ட வந்து 10,000 ரூபாயை கொடுப்பாங்களா, இல்ல 1,000 ரூபாய் போனா போது 9,000 ரூபாய் ஐயாட்ட போய் கொடுப்போம்னு சொல்லிட்டு வந்துருவாங்களா? அப்பா, கண்டுபிடிச்சு எடுக்கிற மூஞ்சியை பார்த்தா எங்களுக்கு தெரியாது. நாங்க இன்னைக்கு நேத்து அந்த ஆடுகளை மேய்க்கிற 38 வருஷமா மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வெரோனிகாவாவது பரவாயில்ல, அதான் வாங்க ஐயா போயிட போறாரு, 9,000 இப்ப கொடுத்துட்டு 1,000 ரூபாய் அப்புறமா நான் கொடுத்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி வெரோனிகாவை கூப்பிடுவா. ஆனா தேவபாலன் இருக்கிறாரே, பெட்ட வரைக்கும் தூக்கிட்டு வந்து ரோட்ல போட்டு கத்திய போட்டு கிழிச்சு உள்ள இருக்கிற பஞ்செல்லாம் எடுத்து தான் பார்ப்பாரு. 1,000 ரூபாய் எங்க போச்சு? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனால் இப்ப நான் சொல்றேன், தேவபாலனும் வெரோனிகாவின் கையில் இருந்து போன 1,000 ரூபாயுடைய மதிப்பீடு அல்ல இந்த வெள்ளிக்காசு. இந்த வெள்ளிக்காசுடைய மதிப்பீடு என்னன்னு தெரியுமா? யூதருடைய கலாச்சாரத்தின்படி பார்க்க போனால், ஒரு யூத கலாச்சாரத்திலே ஒருவன் ஒரு ஸ்திரியானவளை விவாகம் பண்ண போகும்போது தேவபாலன் வெரோனிகாவை பொண்ணு பார்க்க போறார்னா, பொண்ணு பார்த்து முடிவு பண்ண உடனே தேவபாலன் வெரோனிகாவுக்கு 10 வெள்ளிக்காசும் ஒரு டைரியும் கொடுக்க வேண்டியது வழக்கம். என்னது?
எத்தனை வெள்ளிக்காசு? 10 வெள்ளிக்காசும் ஒரு டைரியும். அந்த டைரியில தேவபாலன் என்ன எழுதி இருப்பாரு அப்படிங்கிறத நான் சொல்றேன், நீங்க எழுதிக்கங்க. 1, மணமகனின் குணாதிசயம். மணமகனின் குணாதிசயம். 2வது, மணமகனின் வாழ்க்கை முறை. 3வது, மணமகனின் குடும்ப நிலவரம், ஃபேமிலி ஸ்டேட்டஸ். 1வது மணமகனின், 2வது, 3வது குடும்ப நிலவரம். பேப்பர் இல்லையா? எதில் எழுதுவ? இப்போ நான் அதுக்கு மெட்ராஸ் நான் பேப்பராக கொண்டு வர முடியும்? படித்த பிள்ளைகளுக்கு கூட ஒரு டைரி எடுத்துட்டு வரணும், ஒரு பேனா எடுத்துட்டு வரணும். என்ன ஒரு இதுன்னு தெரியல எனக்கு. எதுக்கு சபைக்கு வர்றோம்? ஒவ்வொரு வாரமும் அவர் கொடுக்குற செய்தியை ஏன் நோட் பண்ணுறோம்? அந்த பிரசங்கத்தை வீட்டில் போய் என்ன செய்யணும்? தியானிக்கணும். தேவபாலன் வீட்டில் போய் ஏமா கறி எடுத்து வந்துட்டான்னு கேட்கக்கூடாது. உட்காந்து பாஸ்டர் இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணாரு, இந்த பாயிண்ட்ல பேசினார்ல, இந்த பாயிண்ட் எப்படி இருக்கு பாத்தியா, இந்த பாயிண்ட் உனக்கா எனக்கா, அப்படி கேட்டு நம்ம வசனத்தை என்ன செய்யணும்? அலசு ஆராய்ஞ்சு பார்க்கணும். சர்ச்சை விட்டு போன உடனே கறிக்கடல லைன்ல நிக்கிறது, ஆக்குறது, கொல்றது, தின்றது, படுக்கிறது, இதுவா வாழ்க்கை? அல்லேலூயா. இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கை வித்தியாசமாய் கர்த்தர் கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. இந்த தேவபாலன் 10 வெள்ளிக்காசும் ஒரு டைரியும் வெரோனிகாவுக்கு கொடுத்துட்டாரு. இப்ப வெரோனிகா தேவபாலன் வர்றது வரைக்கும் அந்த வெள்ளிக்காசு அந்த டைரியும் பத்திரமா வச்சிருக்கணும். டைரியில என்ன எழுதி கொடுத்திருக்கிறாரோ தேவபாலன், அதை வெரோனிகா படிச்சு தேவபாலனுக்காக தன்னை என்ன செய்யணும்? மாற்றிக்கொள்ளணும். உதாரணமா, மணமகனின் குணாதிசயம். தேவபாலன் காலையில 4 மணிக்கு மேல தூங்க மாட்டாரு. 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு யெகோவா தேவனை துதிப்பது, யெகோவா தேவனை ஆராதிப்பது, சங்கீதத்தை தியானிப்பது, இதுதான் தேவபாலனுடைய குணாதிசயம் வச்சுங்க. ஆனா வெரோனிகா எப்படின்னா 8 மணி வரைக்கும் தூங்குறவ. அம்மா வீடு இல்ல. தேவபாலன் சொல்றாரு, எப்படி ஒரு இவ்வளவு உண்மையை சொல்றாரு? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வெரோனிகா நடப்பா, மாத்தி சொல்றீங்களே பாஸ்டர். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, வெரோனிகா என்ன செய்யணும்? தேவபாலனுக்காக 4 மணிக்கே அலாரம் வச்சு, ஐயோ எனக்கு வரப்போகிற கணவன் 4 மணிக்கு மேல தூங்க மாட்டாரு, 4 மணிக்கு மேல அவர் யெகோவா தேவனை கூப்பிடுறவரு, 4 மணிக்கு மேல யெகோவாவோடு ஐக்கியமா இருக்கிறவரு, நான் என் தாய் வீட்டில் இருக்கும் போது என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். குணாதிசயம். அதுக்கப்புறம் மணமகனுடைய வாழ்க்கை முறை. தேவபாலனுக்கு கருவாடு இல்லாம சாப்பிட முடியாது. ஒரு கருவாட்டையாவது சுட்டாவது மோந்து பார்த்தா தான் சாப்பாடா இருக்கும். வெரோனிகா கை தூக்கிட்டாப்ல, ஐயோ வண்டர்ஃபுல், கரெக்ட். அல்லேலூயா. ஆனா வெரோனிகாவுக்கு கருவாடுனாலே சுத்தமா பிடிக்காது. 3 நாளைக்கு வாமிட்டு வந்துடும். ஆனா தேவபாலனுக்காக வெரோனிகா என்ன செய்யணும்? தாய் வீட்டில் இருக்கும் போதே கருவாட்டை முதல்ல பார்க்கணும், அப்புறம் எடுக்கணும், அப்புறம் மோந்து பார்க்கணும், அப்புறம் லேசா, அப்புறம் கடைசியா கருவாடை கட்டி பிடிச்சு படுக்கிற அளவுக்கு வெரோனிகா தன்னை மாத்திக்கிறணும். யாருக்காக? தனக்கு வரப்போகிற கணவனுக்காக. அல்லேலூயா. அடுத்து மணமகனின் குடும்ப. அப்போ தேவபாலனுடைய குடும்பத்துல காலையில குடும்ப ஜெபம் இருக்கும், இரவு குடும்ப ஜெபம் இருக்கும். ஓகே, எப்போதும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற குடும்பம். அங்க துதி இல்லாத நாளே இருக்காது. ஆனா வெரோனிகா வீட்டில் எப்படின்னு சொன்னா, எங்கேயாவது குடும்ப விசேஷம்னா குடும்பமா கிளம்பிடுவாங்க. அண்ணன் பொண்ணு சடங்கு வந்துட்டா, சித்தி பொண்ணு கல்யாணம், மாமா பையனுக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னா குடும்பமா கிளம்பிடுவாங்க. ஆனா தேவனுக்கும் தேவனுடைய ஸ்தானத்துக்கும் முன்வைக்கிறதுல வெரோனிகா கோச்சுக்கிறாத. ஆனா தேவபாலனுக்காக தன்னுடைய குடும்ப வழக்கத்தை கூட வெரோனிகா என்ன செய்யணும்? மாத்தி, ஐயோ எனக்கு வரப்போடைய கணவனுடைய குடும்பம் எப்போதும் துதி நிறைந்த குடும்பமாச்சே, அப்ப நான் இங்க துதிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா.
அந்த டைரியில எழுதி இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, தேவபாலன் எப்ப வருவார்னு சொல்ல மாட்டாரு. யூத வழக்காதான். பொண்ணை நிச்சயம் பண்ணி வெள்ளிக்காசையும் அந்த டைரி கொடுத்து போயிட்டே இருப்பாங்க. எப்ப வருவாங்கன்னு சொல்ல மாட்டார். ஏன் அப்படின்னு கேளுங்களேன். ஏன் பாஸ்டர் சொல்ல மாட்டாங்கன்னு கேட்டா தானே. இப்படியே கேட்காம அல்லேலூயா. நானே மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் போது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டே, நான் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய தன்மையை குறித்து, இஸ்ரவேலின் பிரயாணத்தை குறித்து, அல்லது நியாயாதிபதியின் காலத்தை குறித்து, அல்லது வெள்ளை சிங்காசனத்தை குறித்து நடத்துறேன். புரியுதாடான்னு. ஏதோ புரியுது பாஸ்டர். டேய் என்கிட்ட கேள்றா பாஸ்டர், அது எப்படி பாஸ்டர், இது எப்படி பாஸ்டர் கேளு. எனக்கு என்கிட்ட கேட்டா தாண்டா அதுக்கு உனக்கு பதில் சொல்ல முடியும். என்றைக்கு ஒரு விசுவாசி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார்களோ அன்றைக்கு அவர்களை கர்த்தர் விசுவாசத்தை நிலைத்திருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஏன் அப்படின்னா தேவபாலன் வீட்டுல எவ்வளவு சொத்து அவங்க அப்பா சேர்த்து வச்சிருந்தாலும் வெரோனிக்காவை கொண்டு போய் வாழ வேண்டிய இடம் அவர் சொந்தமா வேலை செஞ்சு, சொந்தமா ரத்தம் சிந்தி, சொந்தமா வேர்வை சிந்தி சம்பாரிச்ச இடத்துல தான் ஒரு பேலஸை கட்டி வெரோனிக்காவை கொண்டு போய் அவரு மகிழ்ச்சியா வாழணும். இது யூத கலாச்சாரம். இதை நீங்க இன்னைக்கு முஸ்லிம்ல பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ண உடனே எங்க கிளம்பிடுவான்? இது பாவங்க கிடக்கும். அவன் நல்லா சம்பாரிச்சு இங்க பங்களா கட்டினதுக்கு பின்னாடி தான் வந்து பொண்டாட்டி கூட வாழ்வான். அல்லேலூயா. இன்றைக்கும் அந்த கலாச்சாரம் இருக்கிறது. ஆனா நம்மால் தான் என்ன பண்ணுவான்? வீடு இருக்குதோ இல்லையோ உடனே கனிவுன்னு கிளம்பிடுவான். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, இப்போ திடீர்னு தேவபாலன் வர்றாரு. தேவபாலன் வந்த உடனே வெரோனிகா கையில் என்ன கொடுத்துட்டு போனாங்க? 10 வெள்ளிக்காசும் டைரி கொடுத்துட்டு போனாங்களா? ஒரு பெரிய திரைச்சீலை தொங்கும். திரைச்சீலைக்கு இந்த பக்கம் தேவபாலனும் தேவபாலனுடைய ஆசாரியனும், இந்த பக்கம் வெரோனிக்காவும் வெரோனிக்காவோட ஆசாரியனும் தோழிகள் இருப்பாங்க. தேவபாலனுடைய ஆசாரியன் 10 கட்டளைகளை வாசிப்பார். வாசிக்க வாசிக்க வெரோனிக்காவுடைய கையில் இருக்கிற 10 வெள்ளிக்காசுகளை தோழிகள் வாங்கி ஒவ்வொரு வெள்ளிக்காசா கோர்ப்பாங்க. அதுதான் அவளுக்கு மாங்கல்யம் என்று சொல்லப்படுகிற கணவனால் கொடுக்கப்பட்ட ஒரு உறுதிமொழி. அல்லேலூயா. இன்றைக்கு நாம தமிழர்களுடைய பாரம்பரியத்தின்படி என்ன செய்வோம்? தாலி கட்டுவோம் இல்லையா? நம்ம பெந்தோகோஸ்தினுடைய அடிப்படையில் என்ன செய்வோம்? வேதாகமத்தை மாற்றிக்கொள்ளுவோம். அல்லேலூயா. அதுபோல யூதருடைய கலாச்சாரத்தின்படி என்ன, அந்த 10 வெள்ளிக்காசை 1 by 1 கோர்ப்பாங்க. இப்போ 9 கற்பனையை படிச்சுட்டாரு. 10வது கற்பனையை படிக்கும் போது வெரோனிகாட்டா என்ன இல்ல, ஒரு வெள்ளிக்காசு காணாம போச்சு. உடனே அந்த தோழிகள் சொல்லுவாங்க, ஐயா ஆசாரியனே, மணப்பெண்ணிடத்துல ஒரு வெள்ளிக்காசு இல்லைன்ன உடனே ஆசாரியன் எழும்பி அந்த ஸ்திரியானவளை முத்திரை குத்தி, இவள் மணமகனுக்கு தகுதியுள்ளவள் அல்ல, மணவாட்டி ஸ்தானத்தை இழந்து போனவள் என்று சொல்லி அவளை முத்திரை குத்தி பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் விட்டு விடுவார்கள். அவள் செய்த மீறுதலுக்கு அந்த ஒரு வெள்ளிக்காசை தொலைத்ததற்கான ஒரு ஈடு ஆசாரியன் நியமிப்பாரு. பலி செலுத்துதல் என்பதல்ல. இந்த இதற்கு என்னன்னா, வெள்ளியோ பொன்னையோ கொடுத்து தான் உள்ள வரணும். ஆனால் அதே தேவபாலன் வெரோனிகாவுக்கு கிடைப்பாராங்கிறது நிச்சயம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வெள்ளியோ பொன்னோ கொடுத்து தான் வெரோனிகா அடுத்து அந்த நகரத்துக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். ஆனாலும் அதே தேவபாலன் கிடைப்பாரா என்பதற்கு நிச்சயம் இல்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, நீங்களும் நானும் கிறிஸ்துவின் மணவாட்டி. அல்லேலூயா. நீங்களும் நானும் கிறிஸ்துவின் மணவாட்டி. என்றைக்கு அந்த மணவாட்டி என்கிற அங்கீகாரத்தை கொடுக்கிறார் என்று தெரியுமா? உன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு, உன் அக்கிரமங்களை எல்லாம் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து, பழைய மனுஷனை சாகடிக்கிறேன் என்று சொல்லி புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுகிறேன் என்பதற்காக அப்போஸ்தலருடைய உபதேசத்தினுடைய முதல் அடிப்படை உபதேசமாகிய மூழ்கி ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கிற பார்த்தியா,
அந்த மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து எழுந்திருக்கிற பொழுதே நீ கிறிஸ்துவின் மனவாட்டி என்கிற அங்கீகாரத்தை பெற்று 10 வெள்ளிக்காசையும் அவரிடத்திலிருந்து ஒரு டைரியையும் நீ பெற்றுக் கொள்ளுகிறாய். அதனாலதான் ஞானஸ்தானம் எடுத்த உடனே நாங்க என்ன பண்ணுவோம், ஒரு விசுவாசிக்கு ஒரு பைபிளை கொடுப்போம். அல்லேலூயா. அந்த பைபிள் தான் தேவபாலன் வெரோனிகாவுக்கு கொடுத்த டைரி, மணவாளனாய கிறிஸ்து நமக்கு கொடுத்த வேத சத்தியம். நான் சொன்ன 3மே அதுல எழுதி இருக்கும். ஒன்று மணமகனுடைய, 2வது மணமகனுடைய, 3வது மணமகனுடைய, இது எல்லாம் அதுல எழுதி இருக்கும். இயேசு கிறிஸ்துடைய குணம் எப்படி, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை முறை எப்படி, இயேசு கிறிஸ்துடைய குடும்பமாகிய பரலோகம் எப்படின்னு அதுல எழுதி இருக்கும். இத கிறிஸ்து இயேசு வரும் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யணும், பத்திரமா வச்சிருக்கணுமா, காத்துக்கணுமா? ஐயோ, என்ன பிரசங்க டாபிக் மாறுதே. காத்துக்கணும்னா லேசா போய் ஒரு பெட்டி பீரோவை வாங்கி நல்லா பூட்டி வச்சுக்க. வருஷம் கடைசி 31ஆம் தேதி திறந்து பாரு, மறுபடியும் மூடி வை. காத்திருப்பதற்கல்ல, அதை படித்து 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 தனக்குள்ள ஆவிக்குரிய மனுஷனை பலப்படுத்திக் கொள்வதற்கு தேவன் கொடுத்தது பரிசுத்த வேதாகமம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம இடத்துல கிறிஸ்து இயேசு 10 வெள்ளிக்காசையும் அந்த டைரியும் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா எப்ப வருவேன்னு சொன்னாரா? சொன்னாரா? சொன்னாராமா? சொன்னாரா? சொன்னாராடா? உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனாரோ? என்ன பிள்ளை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனாராமா? ஏன் அந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறாரே, நமக்கெல்லாம் சொல்லல. இயேசு கிறிஸ்து எப்போ வருவேன்னு சொல்லல. ஏன்னா அவர் வருகிற நாளிகையையும் அவர் வருகிற நேரத்தையும் பிதா ஒருவரை தவிர வேறு யாரும் அறியா. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஏன் அவர் சொல்லலன்னு தெரியுமா? என்ன சொன்ன? ஏன் அவர் சொல்லல? என்ன தேவபாலன், என்ன நம்ம வெரோனிகாவை பார்க்க போன அன்னைக்கு உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கிற? வெரோனிகாவை பார்க்க போனதுக்கு தேவபாலன் அப்படித்தான் உட்கார்ந்துருந்தாரு. அப்பா எனக்கு ஒருத்தி கிடைச்சிட்டாடா சாமி. அல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு பலிகடா தேவபாலன் வெரோனிகாவு தான். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, இயேசு ஏன் வரேன்னு சொல்லலாம் போயிட்டாருன்னா, நான் வருவேன்னு சொல்லாம போயிட்டாருன்னா, நமக்காக ஒரு இடத்தை. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை எடுத்து வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது. யோவான் 14:2-3 வசனங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தா நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். இதோ உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணதுக்கு பின்பதாக நான் வந்து உங்களை என்னோடு கூட, அல்லேலூயா, என்னோடு கூட உங்களை என்ன செய்வேன், சேர்த்துக் கொள்ளுவேன். அந்த வசனத்துல இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். நீங்க பூரண சொல்லுங்கய்யா, உங்க சபை பேரு பூரண, ஆமா, அல்லேலூயா. அந்த வசனத்தில் என்னவா சொல்றாரு? ஏமா நீயே என்ன முறைச்சு முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற? நான் புள்ள பிடிக்கிறவனா? இப்ப என்ன சொல்ற? நான் அந்த பிள்ளைகிட்ட கேட்கிறேன், அந்த பிள்ளை என்ன படிமக்களை, பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். இப்ப நான் கேட்கிறேன் திருச்சபை விசுவாச பிள்ளைகளே, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கா இல்லையா? இருக்குல்ல? சரி, இப்ப அடுத்த வாசி. அப்படி இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். இப்ப என்ன செய்றாரு? இப்ப என்ன சொல்றாரு? அப்ப ஏற்கனவே என்ன அங்க இருக்கா இல்லையா? அப்புறம் எதுக்கு? தேவபாலன் நான் கேட்கிற கரெக்டா இல்லையா? ஏற்கனவே இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இவர் போய் அங்க உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாரு? அது உங்களுக்கு யாரு? உங்களுக்கு யாரு? எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கல்ல?
மணவாட்டி ஆகிய. அப்ப அந்த முன்னாடி இருக்கிற ஸ்தலம் ஏற்கனவே நிறைய இடம் வச்சிருக்கிறாரு. அநேக வாசஸ்தலங்கள் இருக்குத. அப்ப அது அநேக வாசஸ்தலத்தில் சரி ஓ விருப்பப்படியே வர்றேன். அநேக வாசஸ்தலம் ஒரு வாசஸ்தலம் உனக்கு. அப்ப இப்ப மறுபடியும் கட்ட போற அது யாருக்கு? உங்க அண்ணனுக்கா? இல்ல நீ பொண்ணு எடுக்க போற உங்க மாமனார் வீட்டுக்கா? இல்ல நீ பார்த்து வச்சிருக்க அந்த பிள்ளைக்கா? எனக்கு அருமையானவர்களே, அநேக வாசஸ்தலங்கள் கல்வாரியில் சிலுவை ரத்தம் சிந்துவதற்கு முன்பு வரைக்கும் யாரெல்லாம் மரித்தார்களோ அவர்களுக்கு அநேக வாசஸ்தலங்கள். ஆதாமின் காலத்திலிருந்து இயேசு கல்வாரியில் ரத்தம் சிந்தும் வரைக்கும் யாரெல்லாம் இந்த பூமியில் மரித்தார்களோ அவர்களுக்கு அந்த வாசஸ்தலம். ஆனால் கல்வாரியில் ரத்தம் சிந்தினதற்கு பின்பதாக மீட்டெடுக்கப்பட்ட அத்துணை பேரும் மணவாட்டி என்கிற ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்குத்தான் இயேசு கட்டப்போகிற மாளிகை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கிடைக்காத சிலாக்கியம், ஈசாக்கு கிடைக்காத சிலாக்கியம், யாக்கோபுக்கு கிடைக்காத சிலாக்கியம், ஏன் தாவீதுக்கு கிடைக்காத சிலாக்கியம், தீர்க்கதரிசிகளுக்கு கிடைக்காத சிலாக்கியம், இன்னும் சொல்ல போனால் இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்த யோவான் ஸ்நானகனுக்கு கூட கிடைக்காத சிலாக்கியத்தை பாண்டிச்சேரியில் கிடைக்கிற உனக்கும் எனக்கும் தேவன் அவருடைய வலது பாரசத்திலே இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவின் வீட்டில் அநேக இடம் இருக்கும் யா. ஆனால் யூத கலாச்சாரத்தின்படி குமாரனாகிய கிறிஸ்து தன் சொந்த ரத்தத்தை சிந்தி யாரை சம்பாதிக்கிறாரோ அவர்களுக்காக ஒரு மாளிகையை கட்டி கொண்டிருக்கிறார். அந்த மாளிகையிலே தான் நீங்களும் நானும் அவரோடு வாழப்போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, அவரு அந்த ரத்தத்தினால சிந்தி மீட்கப்பட்டவருக்கு ஒரு அடையாளமான வசனத்தை சொல்லி நான் கடந்து போகிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்து படித்தீங்கன்னா 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18வது வசனம், உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடத்தைகளிலிருந்து அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் மாசற்ற குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். வசனம் சரியாமா? வசனம் சரியா? நீங்களும் நானும் வெள்ளியினால மீட்கப்படலங்க, பொன்னினால மீட்கப்படல, மாசற்ற குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டபடியினால் அவருடைய மனவாட்டி என்கிற ஸ்தானத்தை பெற்றிருக்கிறோம். இப்ப மனவாட்டி ஆன உடனே, நாம மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த உடனே என்ன கொடுக்கிறார் இயேசுநாதர் நம்மளுக்கு? 10 வெள்ளிக்காசும் ஒரு டைரியும். டைரி என்னன்னு சொன்னேன்? பைபிள். இப்ப 10 வெள்ளிக்காசின் பட்டியலை சொல்லுகிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 10 வெள்ளிக்காசுல எந்த வெள்ளிக்காசு உங்கள்கிட்ட தொலைஞ்சு போச்சுன்னு இப்ப நீயே தெரிஞ்சுக்கிடுவ. முதலாவது வெள்ளிக்காசு ரட்சிப்பு என்ற சால்வேஷன். முதலாவது வெள்ளிக்காசு ரட்சிப்பு என்கிற சால்வேஷன். இரண்டாவது வெள்ளிக்காசு மனம் திரும்புதல் என்று சொல்லப்படுகிற சேஞ்ச் ஆஃப் ஹார்ட், தி சேஞ்ச் ஆஃப் மைண்ட். மனம் திரும்புதல். ஒரு வெள்ளிக்காசுக்கு ஒரு வெள்ளிக்காசு தொடர்புடையதாக இருக்கும். மூன்றாவது வெள்ளிக்காசு மனம் திரும்பின உடனே தேவன் உனக்கு தருகிற மூன்றாவது வெள்ளிக்காசு அபிஷேகம் என்கிற அனாயிட்டிங். நான்காவது வெள்ளிக்காசு அபிஷேகம் பெற்றவுடனே வரங்கள் என்கிற கிஃப்ட். வரங்கள், 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 கிஃப்ட். வரங்கள் என்ற கிஃப்ட் கிடைத்த உடனே ஐந்தாவது வெள்ளிக்காசு வரங்களை நீ செயல்படுத்த வேண்டும் என்றால் உனக்குள் விசுவாசம் என்கிற ஃபெய்த். விசுவாசம் உனக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் உனக்குள் இருக்க வேண்டியது நம்பிக்கை என்கிற ஹோப். நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா ஏழாவது வெள்ளிக்காசு உன்னை அறியாமலே உனக்குள் பற்றி எறிய ஆரம்பிக்கும். ஜெபம் என்கிற பிரேயர்.
ஜெபம் உனக்குள் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா உன்னுடைய இருதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது. எதுக்குன்னு சொன்னா, தேவனுடைய உன்னதமான அருள் கிருபை வெளிப்படுத்தப்பட்டது. எதுலனா, ஐக்கியம் என்கிற ஃபெலோஷிப். சபை கூடி வருதலை விட்டு விடாதபடிக்கு, சகோதரருடைய கூட்டத்தை விட்டு விடாதபடிக்கு, வாலிபர்களுடைய கூட்டத்தை விட்டு விடாதபடிக்கு, ஆண்களுடைய கொடுகை விட்டு விடாதபடிக்கு, குடும்ப ஜெபத்தை விட்டு விடாதபடிக்கு, செல் குரூப்பை விட்டு விடாதபடிக்கு, இதையெல்லாம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். எட்டாவது, நீ ஐக்கியத்திலே பலப்பட பலப்பட தேவன் 9வது வெள்ளிக்காசை தருகிறார். அன்பு என்ற லவ். நீ அன்பில் பூரணப்படுகிற போது 10வது வெள்ளிக்காசை பரிசுத்தம் என்கிற ஹோலினஸை தருகிறார். இப்போ எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்க. 1வது வெள்ளிக்காசு, 2வது வெள்ளிக்காசு, 3வது வெள்ளிக்காசு, 4வது வெள்ளிக்காசு, 5வது வெள்ளிக்காசு, 6வது வெள்ளிக்காசு, 7வது வெள்ளிக்காசு, 8வது வெள்ளிக்காசு, 9வது வெள்ளிக்காசு, 10வது வெள்ளிக்காசு. இந்த 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசை நீ தொலைச்சாலும் தேவனுடைய வருகையிலே போக முடியாது. ஒரு வெள்ளிக்காசு உன்னிடத்திலே, ஒரு குணாதிசயம் உன்னிடத்திலே தவற விடுவாயானால் நீ கைவிடப்பட்ட மனவாட்டியாய் போய்விடுவாய். பாளையத்துக்கு புறம்பே தள்ளவிடுவாய். அதுதான் கைவிடப்பட்ட மனவாட்டி. அவள் 7 ஆண்டு கால உபத்திரவத்தில் அகப்பட வேண்டியதாய் போய்விடும். மணவாளனாகிய கிறிஸ்துவை காண முடியாது. கிறிஸ்துனுடைய வருகையையும் மணவாட்டி சபையும் நான் இணைத்து பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு சரியாய் இந்த செய்தியை முடிக்கணும்னு சொன்னா, எனக்கு ஒரு நாள் ஃபுல்லா செமினார் வேணும். ஃபுல் டே செமினார். காலையில 10 மணிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இதை கிட்டத்தட்ட 5 சப்ஜெக்ட்ல பேசுவேன். ஆனா எனக்கு இப்ப பேச முடியாது. சுருக்கமான செய்தியை மாத்திரம் உங்களுக்கு வைத்து போகிறேன். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமாகி உங்க பாஸ்டர் ஆண்டவர் தூங்க விடாம இடிமுழக்கத்தை கூப்பிடு கூப்பிடு கூப்பிடுன்னு சொல்லி மறுபடியும் ஒரு 3 நாள் கூட்டத்தை வைத்தால் சத்தியத்தில் வளருவோம், சத்தியத்தில் வளருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு புது டென்ட் ஆகி போச்சு. கூத்தாடுற குடும்பம் வந்துருச்சு. உள்ள காலரை தூக்கி விடுது, கையை தூக்கிக்கிறது, காலை நெளிக்குது. தேவனுடைய ஆராதனை கூடாரத்தை டான்ஸ் கோட்டையா மாத்திட்டானுங்க. நாங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே பாஸ்டர் சுந்தரமையாவுடைய சபையிலே உட்கார்ந்து இருப்போமானால் 8 மணிக்கு ஆராதனை, 2 மணிக்கு தான் முடியும். எத்தனை மணி நேரம்? 9, 10, 11, 12, 1, 2, 6 மணி நேரம் ஆராதித்தவர்கள் நாங்கள் எல்லாரும். அல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்க 3/4 மணி நேரத்துக்கு மேல பிரசங்க கேட்க மாட்டேங்குதான். அப்படி கேட்காத ஜனத்தை வச்சு நம்ம என்ன பண்றது? பேசாம பாண்டிச்சேரி பீச் ஓரமா விட்டுட்டு போயிடுவோம். வர்ற சுனாமியாவது அடிச்சு கொண்டு போயிட்டோம். அல்லேலூயா. தேவனிடத்துல உட்கார்ந்து பலன் பெறட்டுமே. ஆமென். அல்லேலூயா. எனக்கெல்லாம் பிடிச்சது என்ன தெரியுமா? காலையில 10 மணிக்கு பிரசங்க ஆரம்பிச்சா 5 மணி வரைக்கும் உங்களை என்ன செய்யக்கூடாது? அது கூட விடக்கூடாது. அல்லேலூயா. நான் தான் ஜெபம் பண்ணும் போதே கட்டிடுறேன் இயேசுவின் நாமத்தில். all urine border the black, then after the 6 o'clock is the open. Hallelujah, praise the Lord. எனக்கு அருமையாக வேதத்தை கேட்க, சத்தியத்தை கேட்க நீங்க விரைந்தோட உங்க ஆத்துமா அப்படியே பற்றி எரியுமுங்க. இப்போ இந்த 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசு தொலைஞ்சு போச்சுன்னா தேவனுடைய வருகையில் என்ன செய்ய முடியாது. அப்ப நம்ம அதை என்ன செய்யணும்? கண்டுபிடிக்க முயற்சிக்கணுமா? கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்தாலாம்? கண்டுபிடிக்க என்ன செய்தா? விளக்கை கொளுத்தி. இப்ப நாம தேவ சமூகத்துல விளக்கை கொளுத்த போறோம். நம்மள்ட்ட ஏதோ ஒரு வெள்ளிக்காசு காணாம போச்சு. ஆமென். ஆரம்பத்தில் இருந்த ரட்சிப்பு இல்லை, ஆரம்பத்தில் இருந்த மனம் திரும்புதல் இல்லை, ஆரம்பத்தில் இருந்த அபிஷேகத்தை விட்டுட்டோம், ஆரம்பத்தில் இருந்த வரங்கள் கிரிய செய்யல, ஆரம்பத்தில் இருந்த தேவனுடைய விசுவாசத்தை இழந்துட்டோம், ஆரம்பத்தில் இருந்த தேவனுடைய நம்பிக்கையை விட்டு போச்சு, ஆரம்பத்தில் இருந்த ஜெபம் குறைஞ்சு போச்சு, ஆரம்பத்தில் இருந்த ஐக்கியம் எங்க போச்சுன்னு தெரியல, ஆரம்பத்தில் இருந்த அன்பு இல்லை, கிறிஸ்துவ அன்பை விட்டுட்டோம். இப்ப கடைசியில பரிசுத்தத்தை இழந்து போய் உட்கார்ந்து இருக்கிறோம். எந்த வெள்ளிக்காசை காணாமல் போச்சோ அதை கண்டுபிடிப்பதற்கு என்ன செய்யணுமா? விளக்கை கொளுத்தணும். விளக்கு அப்படின்னா என்ன? எதை குறித்து விளக்கு? விளக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது. நீதிமொழியின் புஸ்தகத்தை நீ வாசிப்பீர்களே ஆனால் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை எடுத்து வாசிங்க.
நீதிமொழிகள் 6:23. கட்டளையே விளக்கு, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். நீதிமொழிகள்ல ஞானி சொல்றாரு, டோட்டல் லா, தேவனுடைய லா எழுதி கொடுத்தார்ல, 10 கட்டளைகள், கற்பனை, அதுதான் விளக்கு. ரெண்டாவது, ஓல்டு டெஸ்டமென்ட்ல தேவன் என்ன கொடுத்தாரோ அது ஃபுல்லா உனக்கு தீபம் அப்படின்ட்டாரு. ஆனா தாவீது சொல்றாரு 119 சங்கீதம் 105 வசனத்துல, உன் வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சவுமாய் இருக்கிறது. உம்முடைய வசனம் யா, வேதாகமத்தில் இருக்கிற each and every word, ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு தீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா. உடனே தாவீது சொன்ன யோபுக்கு கோபம் வந்துருச்சு. அவர் கால்களுக்கு மட்டும் தீபம் அல்ல, அவர் தந்திருக்கிற அந்த தீபம் நம்முடைய சிந்தையையும் அறிவையும் தெளிவுபடுத்துகிறது என்று சொல்லி யோபு 29:3 சொல்றாரு. யோபு 29:3, அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல், அவர் தீபம் என் தலையின் மேல் இருக்கிறது, அவர் அருளின வெளிச்சத்தினால் என்ன செய்த, இருளை கடந்தேன். நான் வேதத்தை வாசிக்க வாசிக்க, நீதிமொழிகள் 5 அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிப்பீர்களே ஆனால், நீதிமொழிகள் 5 அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள், என் மகனே என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு செவிசாய், அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக்கொள்வாய், உன் உதடுகள் என் அறிவை காத்துக்கொள்ளும். சங்கீதம் 111:10 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ தேவ ஞானம் எங்க இருக்கு? வேத வசனத்தில் இருக்கு. அதனாலதான் சங்கீதம் 1:2 என்ன படிக்கிறோம்? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப வேதத்தை தியானிக்கணும். தேவபாலன், வெரோனிகா, இரவும் பகலும் வேதத்துல சிந்தையை செலுத்தணும். இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தைகள்ல நம்முடைய ஞானத்தை கொண்டு வரணும். அந்த வேத சத்தியம் தான் நமக்கு தெளிந்த புத்தியை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும், இருளில் இருந்து நம்மளை தப்புவிக்க செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை சொன்ன உடனே இப்ப சாலமோனுக்கு கோபம் வந்துருச்சு. அப்படியானால் அதே வேதமாகிய வசனமாகிய விளக்காகிய தீபம் எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கும் என்று நீதிமொழிகளின் புஸ்தகம் 20 அதிகாரம் 27 சொல்லுகிறார். ஞானி வாசிங்க 20:27. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகள், அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். என்ன பார்க்குமா? என்ன பார்க்கும்? ஆராய்ந்து பார்க்கும். எங்க இருக்கிறத? எங்க இருக்கிறத? வேத வசனம் ஒண்ணுதான் உன்னை நியாயம் தீர்க்கும். ஹலோ ஹலோ ஹலோ, வேத வசனம் ஒண்ணுதான் உன்னை நியாயம் தீர்க்கும். நீ வேத வசனத்தை படிக்க 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 உன் சுபாவம் மாறும். வேத வசனத்தை படிக்க 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 பழைய மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா சாவான். வேத வசனத்தை படிக்க 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 புதிய மனுஷன் பலப்படுவான். வேத வசனத்தை படிக்க 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 உனக்குள்ள ஆவி பற்றி எரிய ஆரம்பிக்கும். வேத வசனத்தை படிக்க 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 உலகத்தின் சிற்றின்பங்களும் ஆசைகளும் உனக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா விலகி போய்கிட்டே இருக்கும். வேத வசனம் எங்கே பூரணமாய் இருக்கிறதோ அங்கே கர்த்தர் தங்கி இருப்பார். அல்லேலூயா. நான் சீக்கிரமாய் போகிறேன், இன்னும் 10 நிமிஷத்துல முடிக்கணும். சத்தியங்கள் நிறைவாய் சொல்ல வேண்டியது இருந்தாலும் அந்த முள்ளுகள் ஒவ்வொரு அசைவும் என்னை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. வேகமாய் முடி, வேகமாய் முடி, வேகமாய் முடி. அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிறோமோ இல்லையோ, இப்போ அந்த முள்ளுக்கு கீழ்ப்படிய வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம் நம்ம. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா உங்களை குறித்த ஒரு பாரம் வேற எங்களுக்கு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நான் இடிமுழக்கம் பேசிட்டு போயிடுவேன், அடுத்த வாரம் உடனே பாஸ்ட்டுக்கு நீயே லெட்டர் போட்டுருவேன், இல்லைன்னா மெசேஜ் அனுப்பிடுவேன். என்ன பாஸ்ட்டை கூட்டு வந்தீங்க இடிமுழக்கம்னு சொல்லி? அந்த ஆள்பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கிறான். இப்படிலாம் பேசுனா எங்களுக்கு பிடிக்காது பாஸ்டர். கரெக்டாக 1/2 மணி நேரத்தில் நறுக்குன்னு முடிக்க, 1/2 மணி நேரத்தில் என்ன 4 வசனத்தை சொல்லி என் ஆத்மாவை சொல்லிட்டு போக வேண்டியதான். இன்றைக்கு வேத வசனத்தினுடைய தெளிந்த சத்தியத்திற்கு ஜனங்கள் தன் இருதயத்தை என்ன செய்கிறதில்ல, திறந்து கொடுப்பதில்லை. ஆமென், அல்லேலூயா. நாங்கள்லாம் வருஷத்தில் 12 மாதமும் கிட்டத்தட்ட 35-40 கன்வென்ஷன் கூட்டங்களை நாங்கள் அட்டன் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிறவங்க. ஒவ்வொரு கன்வென்ஷன் கூட்டத்திலையும் 2 மணி நேரம் பேசக்கூடியவர்கள். எனக்கு அருமையானவர்களே, வேத வசனத்தை கேட்க 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 ஜனங்களுடைய வாழ்க்கை
கிறிஸ்துவுக்குள்ளாக பலப்படுவது மட்டுமல்ல, அது தன்னுடைய உருமாற்றத்தை பெற்றுக்கொள்ளும். ஆமென். உள்ளான மனுஷன் பலப்படணும், உள்ளான மனுஷன் மாறணும், உள்ளான மனுஷன் ஸ்திரப்படணும், உள்ளான மனுஷன் விழித்திருக்கணும்னா இந்த வேத வசனத்தை கொண்டு மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. இப்போ வசனமாகிய தீபத்தை ஏற்றியாச்சு, விளக்கு ஏற்றியாச்சு. இப்போ அடுத்து என்ன செய்யணும்? விளக்கேற்ற பிறகு என்ன செய்யணுமா? லூக்கா 15:10 என்ன 9 என்ன வாசித்தீங்க? விளக்கை ஏற்றி 15:9 கண்டுபிடித்த பின்பு தன் சினத்தை இல்ல 8வது வசனமா? அன்றியும் ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி. போதும். அடுத்து என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வீட்டை பெருக்கணும். யாருக்கு இப்ப பெருக்க தெரியுது? யார் இப்ப வீட்டை பெருக்கிறா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. வேறோனிக்கா வீட்டை பெருக்குறீங்க நீங்க? அதையும் கூட பெருக்கிறதுக்கு நாங்க தானே நிக்கிறோம். ஏங்க அதை கொஞ்சம் பெருக்கி விடுங்களேன். தேவபாலனுக்கு சந்தோஷத்தை பாரு. அப்பா என்ன பாஸ்டர் இவ்வளவு உண்மையை பேசிட்டு இருக்கிறாரு, இப்படியெல்லாம் ஒரு தீர்க்கதரிசி இருப்பாங்களா? தேவபாலன் இதுக்குன்னே அபிஷேகம் பெற்று வந்தவங்க நம்ம. ஆமென். ஏன்னா நான் வீட்டில் என்ன பண்ணுவேன்னா, ஏமா இங்கே தூசியா கிடக்கு பெருக்குமான்னு சொல்லி அதை அவங்க பெருக்காம, பொண்ணுகிட்ட சொல்லி பொண்ணு பெருக்காம நமக்கு டென்ஷன் ஆகிறத விட பேசாம நம்மளே தொடப்பத்தை எடுத்து பெருக்கிட்டு போயிட வேண்டியதானே. இது எதுக்கு தேவையில்லாத டென்ஷன்? நான் பலமுறை பார்த்துருக்கிறேன், சிங்கில் பாத்திரம் கிடக்கும். நான் சொல்லுவேன், ஏமா இந்த நைட்டு இந்த பாத்திரம் தேய்ச்சி வச்சுட்டு போய் படுங்கம்மா, காலையில் எந்திரிச்சா டீ போடுறதுக்கெல்லாம் கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னுவேன். அது காலையில் தேய்ச்சிக்கிறான்றதுக்கு போயிருங்க. எனக்கு நைட்லாம் தூக்கம் வராது. நேரம் தேவாலயம், அப்பா நம்மளுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் இடி முழக்கத்துக்குள்ள இருக்கு போல் இருக்க, நமக்கு ஒரு பார்ட்னர் இருக்கிறாரு. அல்லேலூயா. நேராக நான் போய் என்ன பண்ணுவேன், நைட்டெல்லாம் பாத்திரம் தேய்ச்சி கிச்சன் மேடையெல்லாம் கழுவி வச்சுட்டு பேசாமல் வந்து படுத்துக்கிடுவேன். காலையில் இந்த அம்மா எந்திரிச்சு போய் கிச்சனில் வைப்பாங்க, ஒரு பாத்திரம் இருக்காது. உடனே பொண்ணை கூப்பிட்டு சொல்லுவாங்க, பார்த்தியா உங்கள் அப்பா கழுவார் எனக்கு தெரியும், அதனால தான் நான் போய் படுத்துட்டேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, வீட்டை பெருக்குதல் என்றால் ஏன் அந்த வீட்டை பெருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வரணும். ஒன்று, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது, வீட்டை பெருக்கிறதுனால மருத்துவ குணம் நமக்குள்ள பெருகும். மருத்துவ குணம் நமக்குள்ள பெருகும். எங்க அம்மாவுக்கு 9 பிள்ளைங்க, நான் 6வது, என் தம்பி 9வது. அவன் திருநெல்வேலியில் பாஸ்டரா இருக்கிறான். எங்க அண்ணன் தூத்துக்குடியில் இருக்கிறார். என்னுடைய அக்கா 2 பேரும் கேரளாவில் இருக்கிறாங்க. இன்னொரு அண்ணன், எல்லாருமே நாங்கள் கேரளாவில் குடிபெயர்ந்து போனவங்க தான். அதனால எங்க அம்மா 9 பிள்ளைகளை பெற்றும் 9 பிள்ளைகளுக்கும் ஒரு சின்ன கத்தி கூட என்ன செய்யல, உடம்புல படலை. அது நான் வந்து எப்ப தெரியுமா, 1900 ஆண்டில் தேவபால என்னமோ இந்த கிரிக்கெட் விக்கெட்டை அப்படி அந்த பாலை பிடிக்கிற மாதிரி வரட்டும் வரட்டும் நான் சொல்லுவேனோ. 1900 ஆண்டில் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி நான் பிறந்தேன். நாங்க சிஎஸ்ஐ பேக்ரவுண்டு. எங்க அம்மா நிறை மாசத்தோட ஆராதனைக்கு போயிருக்கிறாங்க. ஆராதனை நடந்துகிட்டு இருக்கு. எங்க பாட்டிகிட்ட சொல்லியிருக்கிறாங்க, ஏமே வாம எனக்கு வயிற்று வலிக்குது, நான் எனக்கு குழந்தை பெற மாதிரி வயிற்று வலிக்குது. ஏய் சும்மா இரு, நீ இப்படியாதான் சொல்லுவ, 10 நாளாக சொல்லிக்கிட்டு இருக்க, ஒன்றும் பெற மாட்டேங்கிற போ அப்படின்ட்டாங்க எங்கள் பாட்டி. ஆராதனைலேருந்து வரமாட்டேன்ட்டாங்க. ஒன்று எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, எந்திரிச்சு வந்தாங்க. காலையில் 4 மணிக்கு ஆராதனை எங்கள் சிஎஸ்சியில் தான். எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, 5 மணிக்கு வந்தாங்க வீட்டுக்கு. அப்போல்லாம் வந்து எங்களுக்கு வந்து அந்த கூரை வீடு தானே, வைக்கோலில் போட்டிருப்போம் வீடுகள்லாம். பெரிய விட்டம், ஒரு உத்திரம்னு சொல்லுவாங்கல்ல, பெரிய விட்டம் இருக்கும் குறுக்க. அந்த விட்டத்தில் துணியை போட்டாங்க, வைக்கோல் அள்ளிட்டு வந்து நேராக பறத்துனாங்க. ஒரு காட்டன் துணியை போட்டாங்க. அந்த துணியை போட்டு ஏன் அந்த துணியை போட்டாங்கன்னா, அந்த வலியை தாங்கி கொள்வதற்கு அந்த துணியை பிடிச்சி இழுத்துக்கிடுவாங்க. அந்த துணியை பிடிச்சி இழுத்த உடனே நான் பிறந்துட்டேன். நான் பிறந்த உடனே தொப்புள் கொடியை அறுத்தாங்க. அந்த எனக்கு ஒரு தொப்புளில் முடிச்சு போட்டாங்க, அந்த அன்னொரு தொப்புளில் முடிச்சு போட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, எல்லாம் கிளியர் பண்ணி என்னை கழுவி அந்த வைக்கோலில் படுக்க போட்டு 3 கிலோ கறியை கட் பண்ணி வேக வச்சுட்டு இருக்கிறாங்க. 3 கிலோ கறியை வேக வச்சு கட் பண்ணி வேக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அடுப்பில். அதுவும் கேஸ் அடுப்பு கிடையாது, விறகு அடுப்பு. உப்புன்னு ஊதணும். பெருங்கோடல் சிறுங்கோடலாம் மேலே வரும் ஊதும் போது.
ஊதி வேக வச்சுட்டு இருக்காங்க. எங்க பாட்டி 6 மணிக்கு 6:30 முடிஞ்சு இவ வயிற்று வலி சொன்னாலே பிள்ளைய பெத்துட்டாளா என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு எங்க பாட்டி ஏண்டி என்ன பண்ணுத அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர்றாங்க. ஒரு குழந்தை சத்த கதை உடனே எங்க பாட்டி ஐயோ பிறந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு என் ராசாடி என்னை தூக்கி வச்சுக்கிட்டு பாக்குறாங்க. எங்க அம்மா உப்பு கறி உப்பு போட்டு வேக வைப்போம்ல, உப்பு கறியை கிண்ணம் ஃபுல்லா போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்களாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற பொம்பளையில் பாருங்களேன், பச்சை உடம்புமா, பொடி அரிசியில ரசத்தை ஊற்றி நல்லா பிணைஞ்சு கொடுமா, மெதுவா நடுறா, அப்போ மெதுவா நடமா, அம்மா மெதுவா நடுறா. இயேசுவின் நாமத்தினால நான் பிறந்த 7வது நாள் 7th டே எங்க அம்மா 75 கிலோ நெல்லு மூட்டையை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு என்ன தொட்டி கட்டி பின்னாடி தொங்க போட்டுக்கிட்டு எங்க அம்மா 23 கிலோமீட்டர் நடந்து வந்த தாய். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிறது டெலிவரி ஆகி ஹாஸ்பிட்டல் விட்டு இறங்குது. ஆனா அந்த வீட்டுக்காரனுங்க இருக்கானுங்க பாரு, அதுக்கு மேல அம்மா பார்த்து 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 தோல்ல கை போட்டுக்கடா, வாடாம 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 என்ன வேலை பாரு. அல்லேலூயா. எங்க அம்மா பிரசவம் பண்ணாங்க, குழந்தை பெற்றாங்க, ஆபரேஷன் கிடையாது. எங்க அண்ணன் 4 பிள்ளை பெற்றாரு, ஆபரேஷன் கிடையாது. இன்னொரு அண்ணன் 3 பிள்ளை பெற்றாரு, ஆபரேஷன் கிடையாது. இன்னொரு அக்கா 4 பிள்ளை பெற்ற, ஆபரேஷன் கிடையாது. அடுத்த அக்கா 4 பிள்ளை பெற்ற, ஆபரேஷன் கிடையாது. அடுத்து நானு 2 பிள்ளை பெற்ற, ஆபரேஷன் கிடையாது. அடுத்து என் தங்கச்சி 4 பிள்ளை பெற்ற, ஆபரேஷன் கிடையாது. இன்னொரு தம்பி 5 பிள்ளை பெற்ற, ஆபரேஷன் கிடையாது. இன்னொரு தம்பி 3 பிள்ளை பெற்ற, ஆபரேஷன் கிடையாது. எல்லாமே நார்மல் டெலிவரி. ஏன்னா எங்க அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போன வழிமுறைகள். ஒரு ஸ்திரியானவள் தொடப்பத்தை எடுத்து குனிஞ்சு பிறக்கணும். இப்படி குனிஞ்சு பெருக்க பெருக்க என்ன ஆகும்னா முதுகு தண்டுவட வளையும், அடிவயிறு மேல ஏறும், கர்ப்பப்பையினுடைய அந்த டெலிவரி மவுத் இருக்கல, கர்ப்பப்பை மவுத், அது ஓபன் ஆகி விரியும். அது டெலிவரி நேரத்தில் சுகப்பிரசவத்தை கொண்டு வரும். என்ன தேவபாலன் என்ன பாக்குற? எட்டி நீ பாக்குற பார்வையை பார்த்தா என்னமோ என்கிட்ட இருந்து ஒரு 10,000 ரூபாய் விழுந்துச்சு மாதிரி நான் பார்த்தேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஐயா, அன்றைக்குள்ள ஸ்திரியானவர்கள் உட்கார்ந்து மாவாட்டினாங்க, உட்கார்ந்து மசாலா அரைச்சாங்க, உட்கார்ந்து துணியை துவைச்சாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஆளு துணியை அள்ளி போட்டுட்டு அதோட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு எங்க அம்மா தோசை சுட்டு கொடுப்பாங்க. ஒரு அகப்பன்னு சொல்லுவோம். அப்ப எல்லாம் எங்களுக்கு வந்து மலபார் தேங்காய் தான் வரும். மலபார் தேங்காய்ங்கிறது இவ்வளவு பெரிய தேங்காய். அந்த சிரட்டைய 1/2 கிலோவுல மாவு அள்ளும். ஒரு தோசைக்கு 1/2 கிலோ மாவு எங்க அம்மா அள்ளுவாங்க. அள்ளி இப்படியெல்லாம் தடவ மாட்டாங்க, ஊத்துனோடனே அவ்வளவுதான் அப்படி தேய்ப்பாங்க, திருப்பி போடுவாங்க. 1 இன்ச்சு இருக்கும் அந்த தோசை. அதுவே நான் 20 தோசை சாப்பிடுவேன். ஆனா அந்த தோசை சாப்பிட்டாலும் எங்க போகுதுன்னே தெரியாது. அவ்வளவு சாஃப்ட்னஸ், அவ்வளவு டேஸ்ட். சட்னி கூட வேணாம் எங்க அம்மா சொல்ற தோசைக்கு. அந்த தோசையை சும்மா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க. ஆனா இன்னைக்கு என் பொண்டாட்டிட்ட 1 கிலோ மாவு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், தோசை சுடுமான்னு. எனக்கு 3 தோசை சுட்டா, என் பிள்ளைகளுக்கு 2 4 தோசை. எப்ப மொத்தம் எத்தனை? 7. என் பொண்டாட்டி ஒரு 3 தோசை சாப்பிட்டா, 10 தோசை முடிஞ்சா 1 கிலோ மாவுக்கு எத்தனை தோசை வரும்? 2 பாஸ்ட் திடீர்னு உள்ள வர்றாங்க. ஐயா தோத்துறோம். ஐயோ என்னம்மா, நீ பாஸ்ட்டுக்கு தோசை தானே வேணும், உட்கார வைங்கன்ற. உட்கார வச்சேன். அடுத்து அவங்க 2 பேருக்கு 3 தோசை வருது. எப்படி மான்றேன்? இந்த பார், நான்ஸ்டிக் இருக்க வரைக்கும் கவலைப்பட வேணாம். எவ்வளவு தண்ணியா கரைச்சாலும் ஊத்த தோசை வந்துகிட்டே இருக்கும். அந்த தோசையை தூக்கி பார்த்தா பாண்டிச்சேரியில இருந்து பிராட்வேக்கு எத்தனை மணிக்கு பஸ் போகுதுன்னு கிளீனா தெரியும். அந்த தோசைய இப்ப இருக்கிற நம்ம வீட்டு செல்லங்க சாப்பிடுற ஸ்டைல பாரு. வாயை திறந்து தின்னு ஒரு பிள்ளை வளரல. இப்போ அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய விஷயம் உங்கள்ட்ட சொல்ல வேண்டியது இருக்கு, நேரம் இல்லையேன்னு தான் கஷ்டமா இருக்கு. அல்லேலூயா.
எனக்கு அருமையானவர்களே, ஒரு ஸ்திரீயானவள் வீட்டை பெருக்குகிறதில் கூட மருத்துவ குணம் நமக்குள் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் யாரு நல்லா கவனிச்சுக்கிறது? யாருமா பாஸ்டர் நல்லா கவனிக்கிறது? யாரு பாஸ்டர்? கோபி, நான் உனக்கு சொல்றேன், பட்டை, லவங்கம், ஏலம், மிளகு, என்ன சுக்கு, இந்த 5 வாங்கி நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு பாஸ்டருக்கு என்ன பண்ணு, ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்று, 1 ஸ்பூன் இந்த பவுடரை போடு, கொஞ்சம் டீ தூள் போட்டு கொதிக்க வை. இறக்குன உடனே பனங்கருப்பட்டி இல்லைன்னா பனங்கற்கண்டு அதை போட்டு கலக்கி இளம் சூடுல நல்லா கொடுத்துக்கிட்டே வா. உங்க பாஸ்டருக்கு கொஞ்சம் கூட இருமல் வராது, எவ்வளவு கத்தினாலும் லங்ஸ்ல சளி பிடிக்காது, சரீரத்தில் ஒரு புதிய ஆரோக்கியம் பெருகும். அது உன் பொறுப்பு. பாஸ்டர் மாவை காணாம எனக்கு தெரியலையே. அல்லேலூயா. இன்னைக்கு எங்க வீட்டில் எனக்கு அதுதான், நான் வரும்போது எனக்கு அதை கொடுத்து அனுப்பிடுவாங்க. நான் திடீர்னு புறப்பட்டதுனால என்னால் அதை எடுத்துகிட்டு வர முடியல. இல்லை நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா, சுடுதண்ணியை கொதிக்க வச்சு அந்த கொதிக்கிற தண்ணியில் அதை போட்டு நல்லா 2-3 தடவை கொதிச்ச உடனே கொஞ்சம் டீ தூளையும் போட்டு கொதிக்க வச்சு பனங்கள் கண்டு போட்டு சாப்பிட்ருவேன். ஏன்னா அதுதான் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியமானது. நான் பால் டீ குடிக்கவே மாட்டேன். பால் டீ எனக்கு பிடிக்கவே செய்யாது. அல்லேலூயா. பால் மாதிரி மோசமான அந்த பழைய பால் இல்லைங்க இப்போ நம்ம சாப்பிட்றது. இது எதுலேருந்து கறந்துட்டு வரான்னு தெரிய மாட்டேங்குது, எத்தனை நாள் பாலுன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த பாலை டேங்கில் ஊற்றும் போது அவன் குளிச்சுட்டே வர்றான், டேங்குள்ள இறங்கி பார்க்குறான் பாலில் என்ன கிடக்குன்னு, டேங்குள்ள இறங்கி நீச்சல் அடித்து போய் பார்த்துட்டு கடைசியில் அந்த பாலை வந்து பால் பண்ணையில் ஊற்றுறான். நம்ம அதை வாங்கி டீ போட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், மானகட்ட டீயை. அல்லேலூயா. வெரி குட் தேவால், நீ நம்பாள்ப்பா. நான் தான் சொல்லிட்டேன் நமக்குள்ள ஒரே ஆவி இருக்குன்னு. அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, நாம் எந்த வீட்டை பெருக்க வேண்டுமாம்? 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 8:13. சீக்கிரமாய் 1 ராஜாக்கள் 8:13. தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமுமாகிய நீர் என்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமுமாகிய உமக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட. ஆசரிப்பு கூடாரத்தில் தேவன் தங்கி இருந்தார். எவ்வளவு நாள் தங்கினாரு? பேக்கிறது வரைக்கும், கூடாரத்தை பேக்கிற வரைக்கும். தாவீது ஆலயத்தை கட்ட முடியல, சாலமோன் ஆலயத்தை கட்டினா எவ்வளவு நாள் தங்கி இருந்தாரு? ஆலயத்தை பாபிலோன் இடிச்சு போடுறது வரைக்கும். இடிச்சு போட்டதுக்கு முன்னாடி தேவன் எங்கே தங்குவதென்று நிலைகுலைந்து போயிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு பின்பதாகத்தான் அவர் தீர்மானித்தார், இனி நாம கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தங்க முடியாது என்று சொல்லித்தான் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலே மிக அழகாய் தெளிவுபட அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எழுதுகிறான். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். சீக்கிரமா. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்பதையும் கர்த்தருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்பதையும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். கர்த்தருடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, அந்த பரிசுத்தமான ஆலயம் நீங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இருதயமாகிய ஆலயத்தில் அவர் என்றென்றைக்கும் வாசம் பண்ண விரும்புகிறார். வாசம் பண்ண விரும்பித்தான் அவர் குமாரனாய் பிறந்தார். குமாரனாய் பிறந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு போகும்போது சொல்லுகிறார், இதோ நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு தேற்றரவனை அனுப்புவேன், அவர் உங்களை சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஆலயத்தை நீ என்ன செய்யணும்? பெருக்கினா தான் என்ன செய்ய முடியும்? காணாமல் போன காசை கண்டுபிடிக்க முடியும். அந்த பெருக்குதல்ங்கிறது என்ன தெரியுமா? யாரு முழங்கால் படியிட்டு அதிகமாய் ஜெபிக்கிறார்களோ ஜெப வீரர்களுக்கு காணாமல் போன வெள்ளி காசை கண்டுபிடித்து விடலாம். எந்த குணம், எந்த தேவன் கொடுத்த வரங்கள், கிருபைகள் எது உனக்குள் காணாமல் போனதோ அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் நீ முழங்கால் படியிட்டு ஜெபித்தால் மட்டும்தான் முடியும். ஜெப வீரர்களுக்கு தான் காணாமல் போனது கிடைக்கும். முடிக்கிறேன். கிடைச்சிருச்சு. கிடைச்ச உடனே என்ன பண்ணா? கிடைச்ச உடனே என்ன பண்ணா? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும். கிடைச்ச உடனே ஃபர்ஸ்ட் எங்க போனா? சிநேகிதிகள். சிநேகிதனா என்ன? ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரு? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருமா? கர்த்தருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், தேவ சபை விசுவாச பிள்ளைகள். நீ வந்து இங்க நின்று சாட்சி சொல்லணும், ஐயா
கடந்த நாட்களில் நான் தேவனுடைய செய்தியை கேட்டேன். ஜெபத்திலே நான் ஒழுங்கலாமல் இருந்தேன், தேவ அன்பில்லாமல் இருந்தேன், பரிசுத்தத்தை இழந்து போயிருந்தேன், விசுவாசத்துக்கு தூரமா போயிருந்தேன், கர்த்தருடைய ஐக்கியத்தை நான் விட்டுட்டேன். ஆனால் அந்த செய்தி என்னை அசைத்தது. தேவனுக்குள்ளாக என்னை நிலைநிறுத்திக் கொண்டு மறுபடியும் அந்த குணம் எனக்குள் வந்தது. தேவனுக்குள்ளாக பற்றி எரிந்தேன் என்று நீ சபைக்கு சாட்சி சொல்லுவதுதான் சிநேகரிடத்திலே போய் சொல்லுவது. சபைக்கு சொன்னால் சபையில் இருக்கிற விசுவாசிகள் பலனடைவார்கள், அவர்கள் சத்துவம் பெறுவார்கள். இரண்டாவது எங்க போனா? அயல் வீட்டுக்காரிகளையும். எங்கம்மா? அயல் வீட்டுக்காரர்கள், நெய்பர். அவங்க யாரு? கிறிஸ்துவை அறியாதவர்கள். அதுதான் ஆத்தும ஆதாயம். உனக்குள்ளே ஆத்தும ஆதாயம் செய்கிற ஒரு பாரம் வர வேண்டும், ஆத்தும பாரம். அவர் பாஸ்டர் சொன்னார் பாத்தீங்களா, பாண்டிச்சேரியில எது இருக்குதோ இல்லையோ ஒயின் ஷாப்பை உருவாக்குகிற ஃபேக்டரிகள் நிறைய இருக்கு. நான் இன்னைக்கு சொல்றேன், நான் செய்தவன், அதனால நான் சொல்றேன். 1989ஆம் ஆண்டு முடிச்சூர் என்கிற கிராமத்தை நான் தத்தெடுத்தேன். முடிச்சூரை சுற்றிலும் இருக்கிற கிராமங்களை சொல்றேன். மன்னிவாக்கம், கரசங்கால், ஒரகடம், சிறப்பனஞ்சேரி, வஞ்சுவாஞ்சேரி, கொளத்தூர், மலப்பட்டு, சேத்துப்பட்டு, மணிமங்கலம், வண்டலூர், ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி, ஆதனூர், இந்த போன்ற 13 இடத்தையும் நான் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். 90-92 ஆண்டுகளிலே 40 நாள், 15 நாள், 21 நாள் தனிப்பட்ட மனிதனாய் உபவாசம் எடுத்து ஜெபித்தேன். ஏன் தெரியுமா? அன்றைக்கெல்லாம் அங்கு காய்ச்சிற சாராயம் தான் எல்லா இடத்துக்கும், சென்னை பட்டணத்துக்கே பாஸ் ஆகி போகும். ஆண்டவரிடத்துல கேட்டேன், ஆண்டவரே இந்த சாராயம் காய்ச்சறதை நிக்கணும், சாராயம் குடிக்கிறவன் மாறணும், கிறிஸ்துக்குள்ளாய் வரணும் என்று. இன்னைக்கு நான் சொல்லுகிற இடத்தை நீ கூகுள்ல தட்டிப்பாரு. ஒவ்வொரு இடத்திலையும் 10 சபை, 15 சபைகளை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். விசுவாசிகள் லட்சக்கணக்காய் பெருகி இருக்கிறார்கள். ஏனென்று தெரியுமா? இந்த முழங்கால் கேட்டு நீ எதை கேட்கிறாயோ கர்த்தர் அதை கொடுக்க வல்லமுள்ளவராயிருப்பாய். நீயோ புறஜாதிகளுக்கு சாட்சியாயிருப்பாய். உன்னை புறஜாதிகளுக்கு சாட்சியா வைக்கிறாருங்க. கண்ணீரோட ஜெபிங்க, தனிப்பட்ட விதத்துல போராடுங்க. ஆண்டவரே இந்த பாண்டிச்சேரியை மாத்துங்கப்பா, பாண்டிச்சேரி உங்களால மாற்ற முடியும், தேவன் நிச்சயமாய் மாற்றுவார். கலிபோர்னியா மாநிலத்தை இப்பொழுது ஆண்டவர் எச்சரிக்காரு பாருங்க. ஏன்? பைபிளை தூக்கி போட்டான், சபைகளை கிளப்பா மாத்தினா, கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு ஆண்களும் பெண்களும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கிற சட்டத்தை கொண்டு வந்தான். ஆனால் ஆண்டவர் அதை எச்சரிக்கும்படி கலிபோர்னியாவே அக்கினிக்கிரையாக மாற்றினார். நான் என்ன சொல்லணும்னா, ஆண்டவர் செய்யல, அவன் செஞ்ச பாவமே அவனுக்கு உணர்த்தது. அல்லேலூயா. இன்னைக்கு ட்ரம்ப் சொல்றாரு, இனி எந்தெந்த வீடுகளில் பைபிள் இருக்கிறதோ அவர்களுக்கு தனி உரிமை, எந்தெந்த பள்ளிக்கூடங்களிலே பைபிளை குறித்து போதிக்கிறதோ அவர்களுக்கு தனி உரிமை, எந்தெந்த மாணவர்கள் வேதத்தை படிக்கிறார்களோ அவர்களுக்கு தனி அலவுன்ஸ் என்று சொல்லி அறிக்கை செய்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் தேவன் இந்த தேசத்து பாதுகாவலராய் வைத்திருக்கிறார். மனவாட்டியே, மணவாளனுக்கு உகந்த மனவாட்டியாய் மாறு. தேவன் வருகையிலே நீ கைவிடப்பட்ட மனவாட்டியாய் போய்விடாதே. ஐயோ என்று கலரல் சத்தத்தை கேட்டு நீ ஓடிவிடாதே. கர்த்தருக்கு உகந்த மனவாட்டி நீ. அவரோடு வலது வாசத்தில் வீற்றிருக்கிறவள், என்றென்றைக்கும் அவரோடு தங்கியிருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். ஆகையினாலே தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் கொடுத்த 10 வெள்ளிக்காசை பத்திரமாய் வைத்திருப்பது மட்டுமல்ல, அதை செயல்படுத்துவோம். அவர் கொடுத்த அந்த புத்தகத்தில் இருக்கிற குணாதிசயங்களை படித்து அவருக்கு முன்பதாக மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்படி எழுந்து நிற்போமா? கொஞ்சம்